சென்னையில் கடந்த 2 நாட்களாக தொடரும் கனமழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. பேரிடர் மீட்பு படையினர் எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவர்களுக்கு எங்கெல்லாம் முகாம் அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை நகரில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் என்பதால் ஏற்கனவே நேற்று இரவே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மண்டலம் வாரியாக பிரித்து அனுப்பப்பட்டுள்ளனர். மொத்தம் 5 குழுக்கள் வரப்பட்டுள்ளது. அதில் 20 to 25 நபர்கள் கொண்ட குழுக்கள் ஒவ்வொரு இடங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். தற்பொழுது வரை அவர்கள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் செல்வதற்காக அவர்களை தயார் நிலையில் வைத்துள்ளார்கள். இன்னும் எந்த இடத்திலும் அவர்கள் செல்லவில்லை. அதே வேளையில் சென்னை நகரை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே அதிகமான தண்ணீர் இருப்பதை பார்க்க முடிகிறது. மற்ற இடங்களில் எல்லாம் தண்ணீர் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்தாலும் விட்டுவிட்டு பெய்வதன் காரணமாக தண்ணீரை வெளியேற்றிவிட்டனர். அதே வேளையில் இங்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. நாம் வேளச்சேரி ராம்நகர் பகுதியில் இருக்கிறோம். இது கடந்த முறை பெய்த மழையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று. இங்கு 2 மீனவ படகு கொண்டு வரப்பட்டுள்ளது. மொத்தம் 22 படகுகள் சென்னை நகர் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டு ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று மற்ற பகுதிகளுக்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மண்டலம் வாரியாக ஒரு IAS அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்சமயம் மழையினுடைய அளவு சற்று சென்னை நகரில் குறைவாக காணப்படுகிறது. இருந்தாலும் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் கரையை கடப்பதற்கோ அடுத்த திசை மாறி செல்வதற்கான அடுத்த நிலவரம் குறித்து தெரிய வராத நிலையில் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. சென்னை மட்டுமல்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கால்வாய்களை JCB மூலமாக மீண்டும் தூர்ந்து போயிருக்கக்கூடிய இடங்களில் மீண்டும் அந்த பணிகளை செய்து தண்ணீர் வடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்சமயம் 1913 என்ற மாநகராட்சியினுடைய இலவச இணைப்புகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். நேற்று இரவு காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததாகவும் அதை அப்புறப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று சென்னை வட மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழக அரசினுடைய அவசர கட்டுப்பாட்டு எண் 1070 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை நகரில் உள்ள ஒரு சில இடங்களில் உட்பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. போக்குவரத்தில் எந்த பெரிய இடர்பாடும் ஏற்படவில்லை. பல சுரங்கப்பாதைகளும் சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் தண்ணீர் வருவவற்றை உடனடியாக வெளியேற்றுவதற்கு பம்புகள் மூலமாக அவற்றை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் சின்னம் அடுத்த கட்டமாக எந்த பக்கம் புயல் சின்னமாக மாறுமா, அது மாறி எந்த பக்கம் திசை மாறும் என்பது தெரியாத நிலையில் தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெறும் என மாநகராட்சி தரப்பிலும் பக்கத்து மாவட்ட நிர்வாகங்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.